ஒரு நபருடைய பேச்சிலையும், செயல்லயும் உண்மை இல்லாத வரைக்கும், அந்த நபர் தனக்காகவோ, மத்தவங்களுக்காகவோ செய்யக்கூடிய விஷயங்கள் எதுலயுமே, அதுக்கான பலன் அவங்களுக்கு சரியா கிடைக்காது. ஆளுக்கு தகுந்த பேச்சும், இடத்துக்கு தகுந்த நடிப்பும் நடிச்சு, ஒரு நபர் அப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல வந்து பொய் சொல்லி சமாளிச்சுக்கலாமே தவிர, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவங்க சொன்ன பொய் அவங்களே வந்து தலகுனிய வைக்க தான் செய்யும். உறவுகளுக்குள்ள சண்டை வரும்போது அமைதியா இருக்கிறவங்கலாம் உணர்ச்சி இல்லாதவங்க அப்படின்ற அர்த்தம் இல்லங்க. வார்த்தைகள விட்டுட்டா அந்த உறவு பிரிஞ்சிருமே அப்படின்றத நல்லாவே உணர்ந்தவங்க தான். சில குற்றங்கள மன்னிக்கிறதுனாலயும், சில குறைகள் நம்ம மறக்கிறதுனாலயும் தான் இன்னுமே வந்து சில உறவுகள் வந்து நீடிச்சுட்டு இருக்குது. உறவுகளுக்குள்ள பிரிதல் வரக்கூடாது அப்படின்னா, விட்டு குடுத்தும், அனுசரிச்சு போறதும் அப்படின்றது நல்ல விஷயம் தான். ஆனா, இங்க பிரச்சனையே அந்த விட்டு குடுக்குறதும், அனுசரிச்சு போறதையும் ஒருத்தரே செய்ய வேண்டியதா இருக்கிறது தான். நம்மளோட கஷ்ட நஷ்டத்துல தூரமா இருந்தாங்க, நம்ம சந்தோஷத்துலயும் தூரமாவே இருக்கட்டும். அவங்கள எப்பயுமே நம்மள நெருங்குறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. சில நேரங்கள்ல எங்க உறவுகள் அப்படின்னு நமக்கு தேட தோணுது. ஆனா, இன்னும் சில நேரங்கள்ல எதுக்காக இந்த உறவுகள் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. எப்படிலாமோ வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு, ஒரு கட்டத்துல எப்படியோ வாழ்ந்தா போதும் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளிருது இந்த வாழ்க்கை. அதுதான் எதார்த்தமும் கூட. எந்த சூழ்நிலையிலயும் உழைப்ப மட்டும் விட்டுறவே கூடாது. ஏன்னா, நம்மளோட தகுதிய தீர்மானிக்கக்கூடியது நம்மளோட உழைப்பும், நேரமும் தானே தவிர, நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிடையாது. அதனால யாரா இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு வருமானம் வர மாரி வழிய ஏற்படுத்திக்கணும். ஏன்னா, உழைப்பு மட்டும் தான் ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதையும், தன்னம்பிக்கையும் குடுக்கும். ஒரு செயல நீங்க உங்களுக்காக செய்றதா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தவங்களுக்காக செய்ய போறதா இருந்தாலும் சரி, உங்களோட முழு திருப்தியோட விருப்பப்பட்டு செய்யுங்க. அடுத்தவங்க சொல்றாங்க, வற்புறுத்துறாங்க அப்படின்றதுக்காக செஞ்சிராதீங்க. ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா, தோணும் போதே செஞ்சுருங்க. அந்த விஷயத்த தள்ளி போடாதீங்க. ஒருவேளை நீங்க தள்ளி போடுறதுனால, அந்த விஷயம் கடைசி வரைய செய்ய முடியாம கூட போகலாம். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும். நம்ம யாருக்கிட்ட அதிகமா விட்டு குடுத்து அனுசரிச்சு போறோமோ, அவங்க தான் சில சமயங்கள்ல நம்மளோட சுயமரியாதைய வந்து தூண்டுற மாரியான சில விஷயங்கள் செய்வாங்க. இதிலிருந்து நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம், என்னதான் அன்பானவங்களாவே இருந்தாலும், சில சமயங்கள்ல பேச வேண்டிய இடத்துல நம்ம அவங்களுக்கு எதிரா பேசி தான் ஆகணும். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி தான் ஆகணும். உங்ககிட்ட உண்மைய பேசி, உண்மையா பழகக்கூடிய நபர்கள் கிட்ட பொய் பேசாதீங்க, பொய்யா பழகாதீங்க. ஏன்னா, இந்த வலி மரணத்த விட ரொம்ப மோசமான வலி. ஏன்னா, சொல்லும் போதெல்லாம் யாருக்கும் புரியாது. அந்த வலிய மத்தவங்க மூலியமா தான் அனுபவிக்கும்போது தான் உண்மை தெரியும். எல்லாருக்கிட்டயும் எல்லா விஷயங்களையும், எல்லா நேரத்துலயும் தேவை இருக்குதோ இல்லையோ சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. சில நேரங்கள்ல, சில இடங்கள்ல உங்களோட வார்த்தைகள விட உங்களோட மௌனம் வந்து ரொம்ப வலிமையானதா இருக்கணும். ஒரு சில காரணங்கள்னால ஒரு நபர உங்களுக்கு பிடிக்கல, அவங்க கூட நீங்க பேச விருப்பம் இல்ல அப்படின்னா, விலகி ஓரமா வந்துடுறது தான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஆனா அப்படி இல்லாம, நம்ம பேசாம இருந்தாலும், அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்க மூலியமா தெரிஞ்சுக்க விரும்புறதும் ஆபத்தானது தான். அவங்கள பத்தி தப்பு தப்பா மத்தவங்க கிட்ட சொல்லிக் குடுத்து, அடுத்தவங்களையும் பேச விடாம செய்றதும் ஆபத்தானது தான். இந்த மாதிரியான குணம் கொண்ட நபர நீங்களும் உங்களோட வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த 2 விதமான நபர்கள உங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே வைங்க. 1 உங்கள பத்தி மத்தவங்க கிட்டயோ, இல்ல மத்தவங்கள பத்தி உங்ககிட்டயோ வந்து புறம் பேசக்கூடிய நபர்கள். இன்னொன்னு சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்கள புகழ்ந்து பேசக்கூடிய நபர்கள். இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஆனா எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி நம்மள வந்து கால வாரி விடணும் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால நீங்க எவ்வளோதான் திறமைசாலியா இருந்தாலும், இந்த மாரி நபர்கள் உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. வெற்றியாளரோட சில ரகசியங்கள். அடுத்தவங்கள மனம் திறந்து பாராட்டுவாங்க, மன்னிப்ப மனசார வழங்குவாங்க. தன்னோட தோல்விகளுக்கு தானே பொறுப்பேத்துக்குவாங்க. அடுத்து வரக்கூடிய மாற்றங்களுக்கு தன்னை எப்பயுமே தயாரா வச்சிருப்பாங்க. நேரத்த வீணடிக்க மாட்டாங்க. முடிக்க வேண்டிய வேலைகளுக்கான பட்டியல்கள தயாரா வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு நெறைய குறிக்கோள்கள் இருக்கும். வெற்றிய தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மகிழ்ச்சிய தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. முக்கியமா நன்றி உணர்வு உள்ளவங்களா இருப்பாங்க. தான்கிட்ட உதவி தேடி வந்த நபர அலைய விடுறதும், அலக்களிக்கிறதும், அலட்சியப்படுத்துறதும் தான் தனக்கு அழகு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அது அவங்களோட குணத்த தாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத அவங்க உணர்றதே இல்ல. ஏன்னா ஒரு நபர் பதவி, பணம், அந்தஸ்து இதனால உயர்ந்திருந்தாலுமே கூட, தன்னோட பண்புனால அவங்க பணிவ கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்த தான் செய்யும். இறைவன் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால இறைவன் கிட்ட பிரார்த்திக்கும்போது கோவப்படுறதோ, ஆத்திரப்படுறதோ கூடாது. எது நமக்கு எப்ப தேவை அப்படின்றத நம்மள விட நம்மள படைச்ச இறைவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால பிரார்த்திக்கும்போது கொஞ்சம் பொறுமையோடையும், முழு நம்பிக்கையோடையும் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு தேவையானது நிச்சயமா கிடைக்கும்.